சத்குருவே சரணம். போர் போடுவதற்கு நீரோட்டம் அவசியமா? நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ ஒரு கிரவுண்ட் இடம் வச்சுருக்கோங்க, போர் போட சொன்னால் அவங்களே வடகிழக்கில் ஒரு போர் போட்டுடுறாங்க அப்படின்னு. வடகிழக்கில் தான் தண்ணி இருக்குது அப்படின்னு ஒன்றும் உறுதி கிடையாது. வடகிழக்கில் போர் போடணுங்கிறது ஒரு வாஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு நியதி. ஆனால் அந்த இடத்துல எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கும் என்பது என்னை போன்ற வாஸ்து நிபுணர்கள் தெரியும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று வச்சு பார்ப்பாங்க. நான் பெண்டுலம் வச்சு பார்ப்பேன். பார்த்துட்டு சில நேரத்தில் வடமேற்கில் இருக்கும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தெற்கில் இருக்கும். போர் எந்த இடத்துல வேணாலும் போடலாம். கிணறு மட்டும்தான் வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த 3 இடத்துல தான் கிணறு வெட்ட முடியும். ஆனால் போர் சிறிய குழி தான். அதை போட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போர் போட்டுக்கலாம். ஆனால் நீரோட்டம் இருக்கான்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட சாதாரணமாக போர் போடுறதுனாலே 50,000 ரூபாய்க்கு மேலே தான். அந்த பணத்தை செலவு பண்ணி நீரோட்டம் இல்லாத இடத்துல கடைசியில் அந்த போர் போடுறவங்க சொல்லுவாங்க, ஐயா அந்த இடத்துல தண்ணி வரல, பாறை இருக்குது, தண்ணி வரமாட்டேங்குது, இல்லைன்னா உப்பு தண்ணியாக இருக்குது, இல்லைன்னா ஒரு காவி கலரில் தண்ணி வருது, இது உபயோகப்படுத்த முடியாதுன்னு. அதன் பிறகு நீரோட்டம் பார்க்குறவங்களை அழைச்சி எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குன்னு பார்த்து திரும்ப போர் போடுறது 2வது செலவு. நிறைய சிட்டியிலேயே இந்த தவறு பண்ணுறாங்க, கிராமங்கள்லேயும் பண்ணுறாங்க. அதனால் போர் போடுறதுக்கு முன்னால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நீரோட்டம் பார்ப்பவர்களை அழைச்சிட்டு எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது. இப்போது மண் அப்படிங்கிறது பல அடுக்குகளாக இருக்குது. முதல்ல மண், அடுத்து சரளை கற்கள், அதுக்கப்புறம் உருளை கற்கள், அப்புறம் செம்மண், அதுக்கப்புறம் பாறை, அதுக்கப்புறம் மணல், அதுக்கப்புறம் தண்ணீர்னு அடுக்கடுக்காக இருக்குது. அது இப்படி இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சி இருக்கும். இந்த தண்ணீருங்கிறது சில இடங்களில் மேலே வரும், சில இடங்களில் கீழே வந்துடும். நீங்கள் ஒரே தெருவில் பார்த்தீங்கன்னா 50-60 அடியில் கூட போர் போட்டிருப்பாங்க. சில பேர் 150 அடியில் போர் போட்டிருப்பாங்க. என்ன காரணம்னா இந்த நீரோட்டம் பார்க்காமல் சும்மா பொதுவாக அவங்ககிட்டே விட்டுறது, நீங்களே பார்த்து போட்டுருங்கன்னு. அப்படி போடும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத அதிக செலவு தான் ஆகுமே தவிர எதுக்காக நீங்கள் போடுறீங்களோ அந்த பர்பஸ் நிறைவாகாது. தயவுசெய்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னால் போர் போடணும் அப்படின்னா நீரோட்டம் பார்ப்பவர்களை அழைச்சி நீரோட்டம் பார்த்து அதன் பிறகு போர் போட்டிங்கன்னா ஒரே செலவாகும். இது எந்த ஊர்லேயும் இதே கணக்கு தான். கிராமம் இல்லை, நகரம் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இதுதான் ஒரு ரகசியமான விஷயம். அதுக்கு முன்னால் பூஜை, அந்த வீட்டினுடைய ஓனரும் அவர் மனைவியும் சின்ன பூஜை போட்டு அந்த கங்காதேவிகிட்டையும் பூமாதேவிகிட்டையும் உத்தரவு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போர் போடணும். இவைகளெல்லாம் நீங்கள் ஆன்மீக விஷயங்களை சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு தடவை போர் போட்டிங்கன்னா அந்த போர் சிறப்பாக இருக்கும். தண்ணீர், அந்த தண்ணீரில் தான் வீடு கட்டணும். அதுதான் வாஸ்துப்படி மிகப்பெரிய அற்புதமான விஷயம். இதுதான் முன்னோர்கள் நமக்கு சொன்ன நல்ல ஒரு விஷயங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.